இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய வார்த்தை கிரீடம் என்கிற தலைப்பின் கீழாக, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். ஏசாயா 62:3. கோஹினூர் வைரம் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனியால் விக்டோரியா மகாராணியிடம் 1850 ஜூலை 3 கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னர் ராணி மேரி, ராணி எலிசபெத் ஆகியோரின் கிரீடத்தில் பொருத்தப்பட்டது. இப்பொழுது இந்த வைரக்கல் லண்டன் மாநகரத்தில் உள்ள அரசு பரம்பரையினரின் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வைரத்தில் இன்றைய சந்தை மதிப்பு சுமார் 750 கோடி ரூபாய். இந்திய அரசாங்கம் இந்த விலை மதிப்பற்ற வைரத்தை இந்தியாவிற்கு திருப்பி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறது. இவ்வளவு மதிப்புள்ள வைரத்தை அந்த கிரீடத்திலிருந்து அப்புறப்படுத்திவிட்டால் அந்த கிரீடம் அதன் மதிப்பை இழந்துவிடும். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். பிலிப்பியர் 4:1. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 2:19. மகிமையான கிரீடம். பவுல் பிலிப்பு பட்டணத்திலும் தெசலோனிக்கேயா பட்டணத்திலும் உள்ள விசுவாசிகளை பார்த்து, நீங்களே எங்கள் கிரீடம் என்கிறார். ஒரு ஊழியக்காரனுக்கு மகிமையும் கிரீடமாய் இருப்பவர்கள் சபை விசுவாசிகள் தான். நீங்கள் உங்கள் சபை ஊழியருக்கு மகிழ்ச்சியும் கிரீடமாய் இருக்கிறீர்களா? அலங்காரமான கிரீடம். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருப்பவர்களை கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பதாக வேத வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஏசாயா 62:3. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமா, ஜீவ கிரீடம். அது மட்டுமல்லாது, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து அவரது பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அவர் வருகையில் அதை உங்களுக்கு தர காத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:8. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவரீர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. இன்றைய வார்த்தையின் வழியாய் நீர் எங்களுக்கு கொடுத்தமுடைய அன்பான இந்த வார்த்தைகளுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.